ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து சப்தம் படத்தோட மூவி எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்துடும். அப்போ வந்து காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர் டீன் எல்லாம் சேர்ந்து பேசும்போது இது வந்து ஏற்கனவே ஒரு சூசைட் நடந்துட்டு இப்போ ரெண்டாவது சூசைட் நடந்துட்டு இது ரெண்டு வாரத்தில் 2 சூசைட் நடந்துட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஆள் வந்து பூசாரியை கூப்பிடலாம், ஒரு ஆள் வந்து பாஸ்டரை கூப்பிடலான்னு சொல்லும் போது அதெல்லாம் வேண்டாம், ஒருத்தர் வந்து கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிடலாம். அப்படின்னா என்னதுன்னு கேட்டால் பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்கள. அப்போ தான் வந்து இங்கே ஒருத்தர் வந்து இருந்தார், அவர் இறந்து போயிட்டான்னு சொன்னோன்னா இன்னொரு வேறு வைக்கும் போது தான் நம்ம ஹீரோடைய என்ட்ரி மும்பையில் இருக்கும். மும்பையில் வந்து தியாங்கிற ஒரு குழந்தை இறந்துருக்கும். அப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து அந்த பொம்மையை வந்து தூக்கி வெளியே வச்சுருப்பாங்க. அதனால் அந்த பேய் வந்து பொண்ணு வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்கும். அதனால் ஹீரோ வந்து அதில் பொறுமையாக மியூசிக் சவுண்ட்லேயே பேசி அதை அனுப்பி வச்சுருவார். பொம்மை வீட்டில் தூக்கி வச்சோன்னே அனுப்பி வச்சுருவார். அதே மாதிரி மூணாறில் அந்த காலேஜுக்கு ஹீரோ வருவார். வரும்போது அந்த பாட்டு வரும், கிராண்ட்மா சாங்னு ஒரு சாங் வரும். அதோட அந்த படம் போய்கிட்டே இருக்கும். பாட்டு முடிஞ்ச உடனே ஹீரோ அந்த காலேஜில் என்ட்ரி காலேஜோட ப்ரொஃபஸர்கிட்டே பேசுவார், ஹெச்ஓடிகிட்டே பேசுவார். ஏற்கனவே 2 செக்ஷன் இருக்குது, இன்னும் 3 மாதத்தில் அகாடமிக் இயர் முடிய போகுது, அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், இந்த மாதிரி எதாவது பிரச்சனை வந்துடும், எப்படியாவது கேஸ் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். சரி நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வரும்போது ஹீரோட வீட்டுக்கு இவர் தான் கூப்பிட்டு வருவார், ரெட்டின் தான் கிங்ஸ்லி வந்து கூப்பிட்டு வருவார். அப்போ வந்து ஹீரோ வந்து காலேஜோட லேட் எனக்கு வேணும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு போனோன்னே அடுத்த நாள் சீன் வந்து காலேஜில் வந்து அந்த பொண்ணு இறந்துருக்கும், ஸ்வேதாங்கிற பொண்ணு இறந்து அந்த கிளாஸ் ரூம் போவாங்க. போய் கேட்டால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாள், எல்லாத்தையும் ஜாலியாக தான் இருப்பாள். ஆனால் சாகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தால், யார் என்ன பேசுனாலும் சத்தமாக பேசுனாலும் ஷட் அப்னு சொல்கிறா, என்னன்னே தெரில. அப்போ தான் ஹீரோ போய் இந்த பொண்ணோட பெஞ்சில் பார்த்தா ஏதோ ரவுண்டில் ஏ சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை பார்த்துட்டு கிளாஸில் வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இல்லைன்னு சொல்லி பார்த்து அதை நம்ம ஹீரோயின்டே பேசுவார், லக்ஷ்மி ரெண்டு பேசும்போது கடைசியாக காலேஜை விட்டு வெளியே சொன்னால் எல்லோரும் போனாங்க, அவளும் போகும்போது நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிட்டு வந்தேன். அதான் நான் பேசினேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் இல்லாட்டி க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர் தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு சின்ன வயசுல என்னோட ஆசை அப்படி ஆரம்பிச்சு நான் இப்படி ஆகிட்டேன் நான் வந்து ஹீரோ சொல்லுவார். அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் தான். அப்போ வந்து அவர் ஃபோன் எடுப்பார், எனக்கு உடம்பு சரியில்லை நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நல்ல கேஸை கரெக்டாக பாருன்னு சொன்னோன்னா அடுத்து வந்து ஹீரோ வந்து இங்கே போவார், நம்ம ஸ்டேஷனுக்கு போய் அவர் வந்து பேரானாமல் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேட்டர்னு ஒரு கார்டை கொடுப்பாரு. அவங்க வந்து காமெடி பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு பேய் ஓட்டுறவர்ன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எத்தனையோ கேஸ் இருக்குது, உங்களால் சால்வ் பண்ண முடியாத கேஸ் என்னால் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி அந்த பொண்ணோட இந்த 2 பேரோட சூசைட் பண்ணோட எஃப்ஐஆர் காப்பியும் இந்த மர்டர் ஃபோட்டோ செத்த உடனே ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, அந்த ஃபோட்டோ வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வருவார். அடுத்த சீன்லேயே ஹீரோவும் கிங்ஸ்லியும் டெட் பாடி பார்க்க மார்ச்சரி போவாங்க. அதில் போய் டெட் பாடியை பார்த்தோம்னா எல்லா பக்கமும் ப்ளீடிங் ஆகி கையில் அந்த பெஞ்சில் பார்த்தா அதே சிம்பிள் இந்த கையிலையும் இருக்கும் ஒரு டெட் பாடியில். அதை பார்த்துட்டு இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட்னு ஹீரோ சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குளிக்கிற மாதிரி ஒரு சீன் சின்னதாக வரும், அதோட நெருங்குதல்னு ஒரு வேர்டு வரும். அப்புறம் கிளாஸ் ரூம் வந்து ஹீரோ ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ வந்து கிங்ஸ்லி வந்து இதுன்னு கேட்கும்போது ஒவ்வொன்றா சொல்லுவார். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேவ்ஸ், அதோட முதல்ல வேவ்ஸையும் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது காட்டுவார். அதுக்கு அடுத்து வந்து ஒரு கேமரா வச்சுருப்பார், அந்த கேமரா எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லி ஒரு இது அல்ட்ரா வயலட் ரேஸ் சொல்லி அது தெரிஞ்சிடும்னு சொல்லி ஒரு இது கேமரா வச்சுருப்பார். அடுத்து இன்னொரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண ஒரு மிஷின், அடுத்து தெர்மல் மீட்டர் மாதிரி ஒரு மீட்டர் வச்சுருப்பார். ஒவ்வொன்றா கேட்கும்போது அது எதுன்னு சொல்கிறீங்களோ அது என்னென்னு கேட்டால் அதுக்கு என்ன பேசுகிற பிடிக்க போகிறீங்க அப்படின்னு திரும்பி முடியே பார்ப்பார் ஒரு சீனில் கிங்ஸ்லி. அப்படி ஹீரோ ஒவ்வொன்றா செக் பண்ணும்போது அப்படியே ஒவ்வொரு பாட்டு போகும். அந்த பாட்டு முடியும் போது ஹீரோ வந்து லேடிஸ் ஹாஸ்டல் போகலான்னு போய் அங்கே ஒரு மானிட்டர் வச்சுட்டு கிங்ஸ்லி இதை பாரு நான் அந்த ஸ்வேதாரம் மாதிரி போய் பார்த்து செக் பண்ணிட்டு வரேன்ட்டு போவார். அப்போ வந்து ஹீரோ வந்து ஸ்வேதாரம் எக்ஸாம்பிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே வந்து ஒரு சத்தம் இருக்கும். அப்போ வந்து ஹீரோ வந்து இந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போனால் மேலே வந்து ஒரு கதவு தட்டுற மாதிரி சத்தம் இருக்கும். அப்படியே போய்கிட்டே இருந்தால் பின்னாடி ஒரு பேய் வந்து அவர் மூஞ்சிக்கிட்டே நிற்கும். அதே நேரத்தில் கிங்ஸ்லி பார்த்துட்டு இருக்க மானிட்டர்லையும் கிங்ஸ்லி வந்து ஒரு பேய் பயந்துருக்கும். அது பார்த்தா அது பேயெல்லாம் கிடையாது, அந்த காலேஜ் பொண்ணுக்கு தான் விளையாண்டேன்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி லக்ஷ்மணன் ரூம் கூட்டு போய் அவங்கள மாதிரி திட்டி விட்டுட்டு போனால் அந்த ரூமில் தான் ஆனால் ஃப்ரீக்வன்சி அதிகமாக அந்த இஎம்எஃப் மீட்டரில் காட்டினோன்னே ஃபோனை ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, நாங்கள் ப்ரைவசின்னு சொல்லிட்டு திட்டி கதை மூடிடுவாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஸ்வேதாவோட ஃபோனை தூக்கிட்டு போய் அதை செக் பண்ணால் அதில் ஒரு 2 பையலோட ஃபோட்டோ, செத்த போன பையனும் ஒரு தீபிகான்னு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்கும். அப்போ தீபிகா யாரும் இன்ஸ்டியூட் பண்ணும்போது 4th இயர் பேட்ச்னு சொன்னால் அது இப்போ எங்கே இருக்கான்னு கேட்டு நம்ம ஹீரோன்ட்டு போய் பார்ப்பார். அப்போ வந்து அவள் வந்து கொச்சினில் ஒரு ரூமில் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு பையனோட தங்கியிருக்கான்னு சொல்லி அந்த ரூம் போய் தான் அந்த பொண்ணு அங்கே இருக்காது. அப்போ வந்து அங்கே ஒரு இயர் பெயினோட இது மெடிசன் இருக்கும், அதே ஒரு மெடிசன் தான் ஸ்வேதா ரூம்லேயும் இருந்துச்சு. அது என்னென்னு டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க ஹீரோ. அவங்க டாக்டர்கிட்ட கேட்கும்போது சாதாரண காதொலி மாதிரி சொல்லலை, ரொம்ப பெருசாக டிஸ்கிரைப் பண்ணால் ஒரு 1000 வவ்வால் காதல் கத்தமாக இருக்குன்னு அவர் சொன்னதை டாக்டர் சொல்கிறாரு.
பண்ணும்போது மெடிக்கல் கொடுக்கும்போது கூட அவள் வந்து நீங்கள் யாருமே சும்மா இருக்கக்கூடாது, என்னை சாவடிச்சிருக்குன்னு தான் கடைசியில் சொன்னோம். அப்போ நான் அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்து அந்த இயர் ட்ராப்ஸை கொடுத்து அனுப்பிவிட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து தீபிகா மிஸ்ஸின்னு ஒரு கேஸ் போய் கொடுங்கன்ட்டு, அதெல்லாம் கொடுக்க முடியாது இந்த காலேஜ் பிரின்சிபல்காரர் சொல்லி அனுப்பிவிட்றாரு. அப்போ வந்து ஹீரோ வந்து வவ்வாலை பற்றி இது பண்ணுவார். வவ்வாலை பற்றி கூகுளில் பார்க்கும்போது தான் தெரியும். ரெடின் கிங்ஸ்லி சொல்லும்போது வந்து வவ்வால் பகலெல்லாம் தூங்கி நைட்லாம் நம்ம தூங்கலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து அது சொல்லுவார். அல்ட்ராஸ் நம்ம கதை சவுண்ட்லாம் வவ்வாலில் கொடுக்க முடியும், அதனால தான் அதை வச்சு சாப்பாடு எல்லாத்தையும் தேட முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அப்படியான கிங்ஸ்லி கேட்பார். அப்போ தான் ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி தீபிகா மேட்ரு என்னாச்சுன்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. உங்கள்கிட்ட நான் நேரில் பேச முடியும்னு ஹீரோ வந்து சரி நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வந்து ஃபோன் பண்ணுவார். ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன பொண்ணுன்னு கேட்டது தாண்டி ஹாஸ்டல் பக்கம் போயிட்டுருக்காங்க, போய் பாருங்கன்னு ஹீரோட்ட சொல்ல ஹீரோ உடனே அங்கே போவார். ஹீரோ அங்கே போகிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணை வந்து தூக்கு போட்டு இறந்து கிடக்கும். அப்போ போலீஸு ப்ரெஸ் எல்லாம் வந்தோடனே போலீஸ் வந்து பாடி பார்த்தா முதல் ஐ விட்னஸ் யாருன்னு கேட்டால் ஹீரோ வந்து ரூபன் சொல்லுவாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து அவனுக்கு ஸ்டேஷன் கோடுன்னு கேட்குறதுக்கு வேண்டாம், அவனுக்கு வாட்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த நேரத்தில் எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு சரி ஓகே சார்னு ஃபோனை வச்சுருவார். நீங்கள் அப்படியே சொன்னீங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லி கிங்ஸ்லேருந்து ஹீரோட்டு சொல்லுவார். அப்போ வந்து ஹீரோ வந்து பொண்ணு கையில் நோட் பண்ணுற அந்த சிம்பிள் அதே சிம்பிள் அந்த பொண்ணு கையிலையும் இருக்கும். அப்போ தான் ஒரு பெல் சவுண்டு கேட்கும் ஹீரோவுக்கு. அந்த பெல் சவுண்ட் என்னென்னு கேட்டால் அந்த காலேஜில் 2 லைப்ரரி இருக்கிறதா தெரியும் ஹீரோவுக்கு. அப்போ வந்து இந்த லைப்ரரிக்குள்ளே ஹீரோ போய் செக் பண்ணும்போது அந்த சிம்பிள் அந்த வெயில் பட்டோன்னா ஜனவரி இந்த லைப்ரரிக்குள்ளே வர மாதிரி தெரியும். அப்போ இந்த லைப்ரரி வாட்ச்மேன் விசாரிக்கும் போது தேர்ட் இயர் பசங்க குடிக்கிறதுக்கும் தம் அடிக்கிறதுக்கும் இந்த நைட்டு திறந்து விட சொல்லுவாங்க, நான் பைசா வாங்கி திறந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இந்த 3 பசங்களும் வந்தாங்க, குடித்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு கேட்டால் 3 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் கேட்பார். அதே மாதிரி ஹீரோ வந்து அவனுக்கு அந்த ஹீரோயின் ஃபோட்டோ காட்டி காமிச்சதுக்கு நம்ம இந்த பொண்ணு அடிக்கடி வரும், ரொம்ப நேரமாக நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லுவார். அப்புறம் நம்ம ரூபனா அவந்திக்காக மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து லைப்ரரி தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன், நீ என் கூட தான் நல்லாயிருக்கும்னு ஹீரோ சொல்லுவார். அதுக்கு வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு உன்னை சுற்றி ஏதோ இருக்குது நீ சொல்ல மாட்டேங்க, உண்மையை மறைக்க, உனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லி சொன்னோன்னே 2 பேருக்கு சண்டை வரும். லீவ் மீ அலோன்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு அவங்க பாட்டு தூர போயிடுவாங்க. ஹீரோ விடாமல் பின்னாடியே பேச நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், உண்மையில காக்கிற தான் கூப்பிடுது, நீ வான்னு வர நான் கேட்காம போயிடுவாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து லைப்ரரி செக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அங்கே செட் பண்ணிகிட்டு இருப்பார். எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்காக அங்கே வந்துடுவாங்க. நீ சொல்கிறது ஒரு பொயின்னு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்கள உட்கார வச்சு ஹேண்ட் கஃப் பண்ணி லாக் பண்ணி உட்கார வச்சுருவார். என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லதுக்காகதான்னு சொல்லி அவர் சொல்லிடுவார் ஹீரோ. அப்போ வந்து ஹீரோ வந்து பெண்ணும் லாக் மாதிரி ஒன்று ஆன் பண்ணி வைப்பார். அந்த நேரத்தில் வந்து நான் இருக்க முடியாது, நான் ஒன்றாலும் பிரச்சனை கோப்பை பண்ணாமல் ஹேண்ட் கஃப் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து அங்கே வந்து சிக்னல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து சிக்னல் வந்தோடனே ஹீரோ வந்து நீ யார், நீ உன் பேர் என்னன்னு கேட்பார். அப்போ அவங்க சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹீரோ வந்து நான் கேட்குற கேள்விக்கு எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்கள். எஸ்ன்னா 1 பீப், நோனா 2 பீப் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்னு கேட்பார். அப்போ வந்து 1 பீப் கேட்டு மறுபடியும் 2 பீப் கேட்கும். மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், ஆமான்னா 1 பீப் இல்லைனா 2 பீப் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அதே மாதிரி ஹீரோ வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்டதுக்கு மறுபடியும் அது 2 பீப் வந்து 3வது பீப்பும் சவுண்டு கேட்கும். இப்போ மறுபடியும் ஹீரோக்கு டவுட் வந்தோடனே இப்போ நான் பேசுகிறது ஒருத்தர் கூடவா இல்லாட்டி 2 பேர் கூடவான்னு ஹீரோ கேட்பார். அது வந்து எல்லா மிஷினும் இப்போ வந்து பீப் அடிக்க ஆரம்பிச்சிடும் டக்குன்னு. அப்போ வந்து ஹீரோ வந்து அந்த கேமராவில் பார்க்கும்போது இந்த ஹீரோயின் உட்காந்துருக்க சேரை சுற்றியும் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் வந்து நவனப்படான்னு சொல்லுவார் ஹீரோ. அவங்க கேட்காம அந்த லாக்கர் இன் பண்ணால் அதை தூக்கி அடிச்சிடும், எல்லா ஹீரோயின் தூக்கி வீசிடும். அப்போ வந்து திடீர்னு இந்த கரண்ட்லாம் லைட்லாம் ஆஃப் ஆன அப்புறம் ஹீரோ வந்து எல்லோரும் கரெக்டாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோன்னு சொன்னோன்னே எல்லோரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க, இருட்டிலே உட்காந்துருங்க, நான் போய் யூவி டார்ச் எடுத்து வரேன்னு ஹீரோ சொல்லிட்டு போவார். ஹீரோ போய் இந்த யூவி டார்ச் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்கள்லாம் ஹீரோக்கு பின்னாடி போயிடும். அதே மாதிரி இங்கே வந்து கிங்ஸ்லி வந்து அப்பாலே போய் பார்த்தாங்க, இந்த கிராஸ் சலஞ்சிட்டு இருப்பார் இந்த பக்கம். அப்போ வந்து ஹீரோ வந்து ஆன்சிக்காக காணும் தட்டிட்டு பார்த்தா மேலே வந்து அந்த பேய் மாதிரி தூங்கிட்டு அந்த ஹீரோன்னு. அப்போ டப்புன்னு கீழே வந்தோன்னே எல்லோரும் அதை பிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த இது கை தட்டி விடும் எல்லாரையும் பேய் வந்து. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹோல்டாக கையை பிடிச்சிருப்பார், டைட்டாக கையை பிடிச்சிருப்பார். அப்போ அந்த இது இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்து வந்து இன்ட்ரோல் சீன் முடிஞ்சோடனே ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருப்பாங்க. அப்போ வந்து அனுப்பிச்சு கொடுத்தோன்னே அந்த ஹீரோ வந்து இந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொன்னதுக்கு சிஎஸ்பி ப்ரொசஸ் பை கோஸ்ட்னு சொல்லிடுவார். பேய் பிடிச்சிருக்கவங்க போய் தர்காவில் போய் கட்டுட்டுன்னு சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க போகிறேன், அதில் அவந்திக்காக தான் இடத்துக்கு காரணம்னு சொல்லி முடிஞ்ச போகிறேன்னு சொல்லுவார். அது நான் தான் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். எப்போ நீங்கள் ரூமை காலி பண்ண போகிறீங்கன்ட்டு ஆரோக்கியத்தில் சொல்லியிருக்கேன்ட்டு நம்ம ப்ரொஃபஸர் சொல்லுவார். அப்போ வந்து ஹீரோ வந்து அந்த வீடியோ ஃபுல்லும் செக் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் ஒன்றுமே புரியாது ஹீரோவுக்கு சவுண்டில் வந்து. அப்போ வந்து ஹீரோ வந்து சர்ச் படிக்கும், அதனால் இந்த லைப்ரரி கிட்ட தான் சுத்தம் கேட்குன்னு சொல்லி அங்கே போய் பார்க்கலாம் போவார்.
அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லுவார், நானும் அந்த லைப்ரரி தான் சொல்லணும்னு நினச்சேன், அது முதல்ல லைப்ரரியே கிடையாது, அது ஒரு சர்ச்சை தான் லைப்ரரியாக மாற்றிருக்காங்கன்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோட சொல்லுவாங்க, எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணி இதான் கரெக்டாக கவனிக்க மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஹீரோ கரெக்டாக கவனித்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று தெரியும் ஹீரோக்கு. அந்த சிம்பிளை வந்து ஃப்ரீக்வன்சி மிஷினை வந்து கரெக்டாக ஒரு செட் பண்ணி வைப்பார் ரவையை வச்சு. அப்போ வந்து 444 ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். அது வந்து காட்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு காட்டும் கூகுளில். அதனால் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார், ஒன்றா மட்டும் தான் கேட்க முடியுது, எதுக்கு அடுத்த தடவை நீங்கள் கேட்டனா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஹீரோ அதை நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சில் போய் ஹீரோ வந்து இந்த மியூசிக் வச்சு இது வந்து சர்ச்சு சாங் கிடையாது, என்னன்னு கேட்டதுக்கு எங்கே கிடச்சுன்னு கேட்டதுக்கு ஹோலி ஏஞ்சல்ஸ் லைப்ரரியில் கிடச்சுன்னு சொன்னதுக்கு, அங்கே வந்தீங்கன்னா உங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டேன், வெளியே போகணும்னு சொல்லி விரட்டி விட்ருவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் கிங்ஸ்லேயும் காரில் கிளம்பும்போது காரோட இது வந்து 44 ஹெட்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி வச்ச உடனே கார் தன்னாடி ரைட் இண்டிகேட்டர் எடுக்கும். ஹீரோவும் அந்த சொல்கிற ரூட்லேயே போகலான்னு பிளான் போடுவார். அப்படி பார்த்தா ஒரு கார் வந்து இந்த கார் வந்து காட்டுக்குள்ளே போய் நிற்கும். அந்த இடத்த பின்னாடி பார்த்தா சவப்பீடு சேர் எம்எஸ் பாஸ்கரை ஹீரோ பார்ப்பார். எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டதுக்கு ஓவியம்னு சொன்னோன்னா உட்கார சொல்லுவார். டாக்டர் டேனியல்ஸோட ஒய்ஃப் டயானா தான் அந்த சர்ச்சை வச்சுருந்தாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சு போகணும்னு இந்த மிஸ் சொல்லும்போது அப்போ வந்து கொஞ்சம் குழந்தை ஊனமாக கிடைக்கும், அது நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் அந்த இடமா மாறட்டும்னு சொல்லி டாக்டர் டயானா சொன்னதை இப்படியே ஃப்ளாஷ்பேக் போகும். அவங்க இருக்க அங்கே குழந்தைங்களுக்குலாம் அங்கேயே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி சப்தம் நம்ம சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மியூசிக் சொல்லி கொடுத்ததா சொல்கிறாரு. அப்படியே அந்த குழந்தைங்கெல்லாம் ஒவ்வொன்றா நோய் வந்து இறந்ததுனால இந்த 42 குழந்தைங்களும் அவங்க நிற்கிற இடத்துல தான் போச்சு தான் எம்எஸ்எஸ்க்கு சொல்லுவார். ஹீரோ வந்து எதிராக அந்த குழந்தைன்னு கேட்டதுக்கு எந்த சவப்படி பின்னாடிலாம் டயர்னு நினைச்சிருக்கோ எதிராக அந்த குழந்தைங்கன்னு சொன்னதுக்கு ஹீரோ சொல்லுவார், இவங்க எல்லாத்தையும் சொன்னால் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும், அவங்க நோயால் செத்த மாதிரி தெரியலன்னு சொன்னதுக்கு அவனை எதுக்கு இவங்க பேய வர போகிறாங்கன்னு சொல்லுவார் ஹீரோ. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது, 32 வருஷமாக வராத குழந்தைங்க இப்போ எதுக்கு வெளியே வந்துருக்குன்னு டவுட்டு ஹீரோ சொல்லுவார். அப்போ வந்து எம்எஸ் பாஸ்டர் போய் சவத்துட்டு தோண்ட ஆரம்பிச்சிருப்பார். அதே நேரத்தில் இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏதோ கெட்ட கனவு மாதிரி ஒன்று வரும். அதான் என்னென்ட்டு போய் பார்க்கும்போது ஐசி பாக்லையாக இருக்கும், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், போய் பார்க்கணும்னு சொல்லி ஹீரோ நாங்கள் போவாங்க. அப்போ வந்து அந்த ஹீரோயின் போய் அந்த ரூமை செக் பண்ணி பார்த்தா அந்த ரூமில் வேறு இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ரூமை வந்து ஷெட் பண்ணியிருப்பாங்க. நான் தான் இவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன், ட்ரீட்மெண்ட் பண்ணேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவங்க கோமாவில் 5 வருஷமாக கோமாவில் இருக்காங்க. அப்போ தான் இவங்க கான்ஷியஸ்க்கு வந்தாங்க. ஆனால் மறுபடியும் இவங்க கோமாலே இருக்காங்களே என்னென்னு தெரியாமல் உட்காந்து யோசிச்சுட்ருப்பாங்க. அங்கேருந்து டாக்டர் வந்து பெரிய டாக்டர் வந்து ஹீரோயின் வந்து நீங்கள் அனஸ்தேசியா மறுபடியும் கொடுத்துருங்க, அவங்க மறுபடியும் தூங்கட்டும்னு சொல்லிடுவாங்க. கோமாலேருந்து இப்போ தான் எழுந்திருக்காங்க. சரி அவங்க தூங்கட்டும்னு டாக்டர் சொன்னோன்னா இவங்களும் சரின்னு சொல்லி அந்த அனஸ்தேசியாவை இவங்களும் கொடுத்துருவாங்க. ஹீரோயின் வந்து அனஸ்தேசியா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்க வேறு வார்டுக்கு மாற்றிருப்பாங்க. அதே நேரத்தில் அடுத்தடுத்து அனஸ்தேசியா கொடுத்தது வந்து டயானா, முகேஷும் அந்த 3 பேர் இறந்த 3 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அந்த 3 பேர் இப்போ இறந்துருப்பாங்க. அது வந்து ஹீரோ சொல்லுவார், அவங்க வந்து இறந்துட்டாங்க, டயானாங்கிற இறந்துட்டாங்க, அவங்க வெறும் பணம் தான் இங்கே இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. 2 பேருக்குள்ள பேச்ச தட்டி போய்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பின்னாடி வந்து போலீஸ் வந்து ஹீரோ அடிச்சு தூக்கிட்டு போய் ஸ்டேஷனுக்கு வரைச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே செத்து போயிட்டாங்க, அவங்க மேலே முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு ஹீரோ சொல்லுவார். அப்போ வந்து அந்த போலீஸ்க்கு வந்து காதில் ரத்தம் வந்தோன்னா அதில் போய் அட்மிட் ஆகிடுவார், சத்தம் கேட்க முடியாமல். அதனால ஹையர் ஆஃபீஸர் வந்து அந்த காலேஜில் போய் டயானா செத்து போயிட்டாங்க, நீங்கள் உயிரோட இருக்காங்க இல்லையான்னு முதல்ல ப்ரூவ் பண்ணுங்கள், செத்து போனால் டயானாவை நாங்கள் உயிரோட வைக்க போகிறோன்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸர் சொல்லிடுவார். அப்போ வந்து டேனியலுங்கிறவங்க வந்து அந்த ஊரில் இருந்து இங்கே வந்துடுவார். பார்த்தா கன்சர்ன் ஃபார்மில் கையெழுத்து வாங்குவாங்க. டயானா உண்மையிலே சாவ போகிறாங்கன்னு சொல்லி வெண்டிலேட்டர் எடுக்கணும்னு சொல்லி டேனியல்கிட்ட வந்து கன்சர்ன் ஃபார்மில் கையெழுத்து வாங்க. நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டேனியல் கேட்டதுக்கு அவங்க சரி எல்லோரும் வெளியே போயிடுவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கவனித்துக்காக ஃபோன் பண்ணி, நீ சொல்கிறது உண்மை, நான் சொல்கிறது உண்மை, ரெண்டும் உண்மை தான், அவங்க வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் டயானா இருக்காங்க, அதனால தான் அவங்க இப்படி அனஸ்தேசியா கொடுக்க மறுபடியும் அவங்க பாடியை விட்டு மறுபடியும் உயிர் வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லுவார் ஹீரோ. அவங்க மறுபடியும் உயிரோட வரணும்னு 42 குழந்தைங்க மனசு தான் முடியும்னு சொல்லி ஹீரோ சொல்லி இந்த டயானாவோட பாடியோடு அங்கே லைப்ரரி போகணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போகலான்னு பிளான் போடுவார். ஹீரோ சொன்ன மாதிரி அந்த இந்த உடம்போடு கொண்டு அந்த லைப்ரரியில் உட்கார வச்சு மெடிக்கல் செட்டெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வந்து ஹீரோ பேசுவார், நீங்கள் மறுபடியும் உயிரோட வந்து அந்த குழந்தைங்களுக்கு நீதி கிடைக்குன்னு சொல்லுவார். அப்போ தான் மெயின் வில்லியோட என்ட்ரி. லைலா வந்து அவள் வந்து பேரண்ட் போய் நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி பப்பாலோட சவுண்ட்லாம் வச்சு ஏதோ பெருசாக பண்ணலான்னு பிளான் போடுவாங்க. நான்சி வந்து அந்த குழந்தைங்கள வந்து அனிமல்ஸுக்கு பதிலாக குழந்தைங்கள வச்சு அந்த சவுண்டை கொடுக்க வச்சு ட்ரீட் பண்ணி பார்த்துருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் அந்த குழந்தைங்க எல்லாம் ஒவ்வொன்றா இறந்துருக்கு அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிப்பார் ஒவ்வொன்றா. அப்போ தான் டேனியல்கிட்ட வந்து அவங்க ஃபுல் உண்மைன்னு சொல்லுவாங்க, நான் தான் டயானாவை மடியில் அடித்து கோமா கொண்டு போனேன். அப்போ வந்து இவர் டேனியல் சொல்லுவார், அவங்க 2 பேருக்குள்ள சத்தத்தை வச்சு தான் ஒன்று அவங்க கொண்டுருவாங்கன்னு சொல்லுவார். அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க அதை. அப்போ வந்து டேனியல் அவங்க வந்து கொண்டுருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த லைப்ரரிக்குள்ளே டயானாவை பார்க்க அவங்க நான்சி போகும்போது
ஹீரோவும் ஹீரோயினும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட பாடி கார்ட்ஸ் வந்து. அவங்க ஒரு எமிட்டர் மாதிரி ஒன்று வச்சு அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அந்த வவால் சவுண்டில். இப்போ வந்து கடைசியில் இவங்க 2 பேரும் இறந்தாங்களே இல்லைன்னு சொல்கிறது அந்த படத்தோட ஃபுல் கதையமாக இருக்கும். எனக்கு அடுத்து சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன். ஹீரோ வந்து மறுபடியும் இந்த மியூசிக் வந்து பியானோ ப்ளே பண்ண ஆரம்பித்த உடனே அந்த குழந்தைங்களாம் மறுபடியும் நார்மலுக்கு வந்து நான்சியை கொன்றும். அதோட இந்த அவங்க டயானா வந்து கான்சியன்ஸ்க்கு வந்துடுவாங்க. கான்சியஸ் வந்தோடனே இந்த படம் முடிஞ்சிடும். அந்த படத்தோட ஃபுல் கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.